கள்ளக்குறிச்சியில் இயங்கி வந்த பூங்கா சமூக விரோதிகளின் மதுபான கூடாரமாக மாறிய அவல நிலையை வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வடசெட்டியந்தல் ஊராட்சிக்குட்பட்ட ஆசிரியர் நகர் பகுதியில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைந்துள்ளது. 2016-2017 ஆண்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறை சார்பில் 30 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பூங்கா திறக்கப்பட்டது. இந்த பூங்காவில் காலை மாலை வேளைகளில் சிறுவர்கள் விளையாடுவதும் முதியோர்கள் இளைப்பாறுவதுமாய் இருந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாகவே ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் பூங்காவையும் உடற்பயிற்சி கூடத்தையும் முறையாக பராமரிக்காமல் அலட்சியம் காத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பூங்காவில் புதர்கள் மண்டியும் அதில் பாம்பு, தேல், பூரான் உள்ளிட்ட விஷச்சந்துகள் அதிகரித்தும் காணப்படுகிறது. மேலும் உடற்பயிற்சி உபகரணங்கள் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. அதோடு இரவு நேரங்களில் மது பிரியர்களின் பாராகவே மாறிப்போயிருக்கிறது இந்த அம்மா பூங்கா. மக்களின் வரி பணத்தை சரியாக வசூலிக்கும் ஊராட்சி நிர்வாகம் பூங்காவை முறைப்படி பராமரிக்காதது ஏன் என வடசெட்டியந்தல் பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். $30 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட பூங்காவும் உடற்பயிற்சி கூடமும் பொதுமக்களின் பொழுதுபோக்கிற்காகவா அல்லது சமூக விரோதிகள் மது அருந்தி தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கா? நடவடிக்கை எடுக்குமா வடசெட்டியந்தல் ஊராட்சி நிர்வாகம்?